அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். எங்களோட தொலைக்காட்சிக்கு தான் சீமான் முதல்ல சிறப்பு விருந்தினராக வரணும் அப்படின்னு ஜீ தமிழ் விஜய் டிவியும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஆரம்ப காலத்தில் இயக்குனராக இருந்து அதற்கு பிறகு அரசியலுக்கு வந்த பின்னர் இனிமேல் முழு நேர அரசியல்வாதியாக மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சபதம் ஏற்று சீமான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் முழு நேர அரசியல்வாதியாக மட்டும்தான் இருந்துட்டு இருக்காரு. எத்தனையோ காலங்களில் எவ்வளவோ கடினமான சூழல்கள்லையும் இவர் பேசாமல் இயக்குனராகவே ஆயிடலாம் அப்படின்னு இவர் மேலே ஏகப்பட்ட விமர்சனம் வந்தும் கூட என்னுடைய பணி அப்படின்றது இதுதான் அப்படின்னும் இதை தான் நான் பண்ணி ஆகணும் அப்படின்னும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனித்து அரசியல் களத்தில் நின்றுட்டு இருக்காரு. இதற்கிடையே நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகியான களஞ்சியம் பார்த்தீங்கன்னா இந்த முந்திரிக்காடு படத்தில் சீமான் ஒரு சிறப்பு கதாபாத்திரத்தில் நடிக்கணும் அப்படின்னு கோரிக்கையாக கேட்டதாகவும் அதன் பேரில் களஞ்சியம் நாம் தமிழ் கட்சிக்காக நிறைய உதவிகளை பண்ணியிருக்காரு. அவர் கேட்டு நம்மளால மறுக்க முடியாது அப்படின்னு இந்த கதாபாத்திரத்துக்கு சீமான் அவர்கள் தயாராகியிருந்தாரு. முந்திரிக்காடு படம் வெளியாகி ஒரு மாபெரும் வெற்றி அடைந்ததை அடுத்து மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா சீமான திரையில பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னும், திரையில ஒரு அரசியல் பேசினாரு அப்படின்னா நிச்சயமாக அதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், இன்னும் நிறைய மக்களை சென்று அடையும் அப்படின்னும், தமிழ் தேசிய அரசியல் அப்படின்றது தமிழ் தேசியத்துக்கு ஆதரவு இல்லாதவங்க கூட பார்க்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களை கவரும் மனம் தான் இருக்கும் அப்படின்னு சீமானுக்கு சாதாரண மக்கள் கூட பார்த்தீங்கன்னா அறிவுரையாக சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. இதற்கு அடுத்தபடியாக இனிமே கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது நான் படமும் நடிப்பேன் அப்படின்னு சீமான் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருந்தார். அதனை அடுத்து தற்போது விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் வெளியாக போற LIC அப்படின்ற ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ஒரு தந்தை கதாபாத்திரத்தில் சீமான் அவர்கள் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த பட வேலைகளே தற்போது நிறுத்தி வச்சிருக்கும் போது இந்த பட வேலைகளையே தற்போது 24 தேர்தலுக்காக சீமான் அவர்கள் நிறுத்தி வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இவருடைய வேடம் பாத்தீங்கன்னா இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. சீமான் தாடி கெட்டப்ல இருக்கிறது கூட இதுதான் காரணம் அப்படின்னு செய்தியாளர்கள் சந்திப்பில் அவரே சொல்லியிருந்தாரு. இப்படி சீமானுடைய அரசியல் சூழல் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கும்போது ஜீ தமிழ் விஜய் டிவியும் பாத்தீங்கன்னா எங்களுடைய தொலைக்காட்சிக்கு சீமான் முதல்ல சிறப்பு விருந்தினராக வரணும் அப்படின்ற ஒரு பெரிய போட்டியை போட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே கடைசியாக ஜீ தமிழ்ல சீமான் வந்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்றது இணையத்துல ரொம்ப வைரலாகவும் இந்திய அளவில் நம்பர் 1 ட்ரெண்டிங்கை பிடிச்ச காரணத்தினால ரொம்பவே கடுப்பாகி இருக்காங்க விஜய் டிவி. இதனால எப்படியாவது இந்த முறை ஜீ தமிழை விட நம்ம டிஆர்பியில் உச்சத்தையே தொடரும் அப்படின்ற நோக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. ஏற்கனவே சீமான் அவர்கள் பட வேலைகளே நிறுத்தி வச்சிருக்கும் போது இந்த மாதிரி ஒரு நாளை ஒதுக்கி சிறப்பு விருந்தினராக போவாரா மாட்டாரா அப்படின்றத இன்னும் சீமான் அவர்களே முடிவெடுக்கல அப்படின்னு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஆதாயம் அப்படின்றது இந்த மாதிரி தொலைக்காட்சிகளுக்கு போனால் அதிக அளவில் கிடைக்கிறத உணர்ற ஒரு காரணத்தினால தான் சீமான் அவர்களை இந்த மாதிரி சிறப்பு விருந்தினராக போக அப்படின்னு வலியுறுத்திட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு தொலைக்காட்சி கூப்பிட்டாங்க அப்படின்னா சீமானால் நேரம் ஒதுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனா இரு தொலைக்காட்சிகளுமே முதல்ல நீங்க இங்க தொலைக்காட்சிக்கு தான் வரணும், அதுவும் ஒரே நாள்ல ஷூட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறது சீமான் அவர்களை ரொம்ப நெருக்கடிக்குள்ளாக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சீமானுடைய அரசியல் அப்படின்றது இந்த தொலைக்காட்சிகளுக்கு பெரிதளவுல பணத்தை ஈட்டி கொடுக்குது அப்படின்னும், சீமான் பலியாடாக மாறிடுவாரோ அப்படின்னு ஒரு பக்கம் கவலையாகவும் இருக்கு அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கருத்தை முன் வச்சு பேசியிருக்காங்க. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, இந்த மாதிரி சீமான் சிறப்பு விருந்தினராக போறது அவருடைய அரசியலுக்கு எந்த அளவுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.